வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 2 பேரோட வருகை, மற்ற தலைவர்களோட வருகை எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. இன்னும் சொல்லப்போனா பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் இப்படி ஏமாற்ற முடியாது. பாஜக நிச்சயமாக உள்ளே வந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. இந்த சென்னைக்காக சென்னை 6 அப்படின்னு ஸ்டைலா ஒரு இது வெளியிட்டு இருக்காங்க. அதுவே அவங்களோட தோல்வியை ஒப்புக்கொண்ட மாதிரி. அப்பனா நீங்க இதுக்கு முன்னால சொன்னது எதையுமே செய்யல, சிங்கார சென்னைன்னு சொன்னீங்க. அப்ப எதுவும் செய்யாததுனால தான் இப்ப திருப்பி சென்னையை நீங்க ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க. சென்னையில் அறிக்கை வெளியிட்டதே ஒரு தவறான முன்னுதாரணம். சென்னையில் அவங்க எதுவுமே அடிப்படை வசதிகளை செய்யலன்னு அவங்களே ஒப்புக்கொள்ளுகின்ற பத்திரமா தான் நான் அதை பாக்குறேன். அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக, பெண்களை வலிமை பெறுவதற்கு எதிராக பெண்கள் மசோதாவில் அவங்க வாக்களித்தது பெண்கள் எல்லோரும் எதிர்த்து வாக்களிப்பார்கள். பெண்கள் யாருமே பார்லிமெண்ட்டுக்கு முழுமையா போகக்கூடாதுன்னு அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு ஸ்டாலின் நினைக்கிறார், காங்கிரஸ் நினைக்கிறது. அதனால நிச்சயமாக சென்னை மக்களும் எதிர்த்து வாக்களிப்பார்கள், தமிழ்நாடு மக்களும் திமுகவுக்கு எதிர்த்து வாக்களிப்பார்கள். ஒட்டுமொத்தமாக திமுக தோல்வியரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்.